சித்தப்பாரு பையன் தம்பி மணிகண்டன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க சொக்கநாதன் புத்தூரில் டீ கடை வச்சுருக்கான். ஒரு நாள் நான் அவனை பார்க்க போகிறப்ப, நீ யூடியூப்பில் நிறைய வீடியோலாம் போட்டுட்ருக்க, எங்கேயும் போயிட்டுருக்கு, தம்பிக்கு எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னா, ஸ்ரீ கருணையானந்தரை போய் பாரு அப்படின்னேன். கருணையானந்தரை பார்த்துட்டு வந்தான். அவனுக்கு கடன் நடைப்பட்டது. இதேமாரி சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம கருணையானந்தர் அதான் நான் சொன்ன மாதிரி கருணை மலை நம்மளுக்கு பொழிந்து நம்மளுடைய ஆனந்தத்தை நிறைவேற்றுவார். இயற்கை சூழலில் மலையடி வாரத்தில் சுற்றியும் விவசாய நிலங்கள், அந்த மலைக்கு கீழே சரவணபொய்ங்கிற குளத்துக்கு தெப்ப குளத்துக்குள்ள இதோட ஜீவ சமாதி. கருணையானந்த சித்தர் ஜீவ சமாதியை பார்த்திங்கன்னா, நான் இதோட ஒரு 3-4 டைம் வந்துட்டேன். வரும்போதும் எப்பயுமே ஒரு அதிசயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். யாராவது ஒருவரை கூப்பிட்டு வருவேன், இல்லாட்டி இங்கே வந்தேன்னா யாராவது ஒருவர் ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அவங்கள இங்கே வர சொல்லிட்டு போனோம்னா அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்துருச்சுன்னு சொல்லி அவங்க சந்தோஷமாக நம்மள்ட்ட பகிர்ந்துக்குவாங்க. நீங்களும் கருணையானந்த சித்தரோட ஜீவ சமாதிக்கு வாங்க.